ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீக்டேயில் ஒரு நாளோட லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷனும் கிவ்அவேயை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் டிமார்ட்டுக்கு ஷாப்பிங் போயிருந்தேன். அது ஒரு சின்ன ஷாப்பிங் ஹாலும் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. டீ காஃபி ஸ்டாப் பண்ணி நான் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் கம்பல்சரி அவங்களுக்கு டீ காஃபி வந்துடும். ஸோ ஆஃபீஸில் குடிப்பாங்க. சம்டைம்ஸ் வீட்டில் எப்போயாச்சும் சண்டேஸில் கேட்பாங்க. அப்போ மட்டும்தான் டீ காஃபி. கருப்பு கவுனி, முளைக்கட்டின ராகி, உளுந்து, கருப்பு உளுந்து, சத்து மாவு, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பவுடரெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் காலையிலக்கு ஈவினிங்க்கும் கஞ்சி மாதிரி காய்ச்சி அதில் பனங்கற்கண்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இல்லாட்டினா வெள்ளை பாகு காய்ச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் கலந்து குடிச்சிப்போம். சம்டைம்ஸ் தம்பி ஆடெல்லாம் பார்த்துட்டு காம்ப்ளான் இந்த மாதிரி எல்லாம் கேட்பேன். அதையும் வாங்கி வச்சுட்டு அதையும் கொடுக்கறது தான். இது கருப்பு கவுனி பவுடர். எங்கள் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். தம்பி காலையிலே சீக்கிரமே கிளாஸுக்கு போயிடுவான். அவனை கிளப்பி அனுப்பிட்டு தான் எங்கள் 2 பேருக்கும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சத்து மாவு கஞ்சி, உளுந்தங்கஞ்சி, இதை விட இந்த கருப்பு கவுனி கஞ்சியை ஒரு 2-3 நிமிஷம் கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுற மாதிரி இருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை ஊற்றிட்டு ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு பனங்கற்கண்டு பவுட்ரு சேர்த்து ஆற்றி குடித்தோன்னா நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நான் சத்தானதும் கூட. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கஞ்சி ரெடி ஆகிட்டுருக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். வெந்திரிச்சோடனே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டேன் டிஃபன் பாக்ஸில். அது ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊறி இருக்கும். அதோட பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்து இன்றைக்கி 2மே பருப்பு கூட்டு தான் வைக்க போகிறேன். அதுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் சேர்த்து வேக வைக்கிறதுக்கு எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சாச்சு. ஒரு கிண்ணத்தில் என்ன வைக்க போகிறேன்னா ஸ்வீட் கார்ன் வைக்க போகிறேன். குட்டீஸ் இருக்க வீட்டில் இப்போலாம் பெரிய பிரச்சனையே ஸ்நாக்ஸ் தான். ஸ்வீட் கார்ன் வேக வச்சுக்க போகிறேன். பனங்கற்கண்டு பவுட்ரு சேர்த்து ஆற்றி கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இனி இதை குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதான். கிவ்அவே பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சிஸ்டர் நமக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. 20க்கும் மேலே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அது என்ன ஸ்க்ரீன்ஷாட்னால், அவங்க ஷேர் பண்ணவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தாங்க. அதோடு அவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நம்ம போட்ட வீடியோஸ்க்கு கீழே இன்வைட்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேர் பண்ணவங்களோட நேம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நானும் அவங்கள போட சொல்லணுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. நான் அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவுமே சொல்லலை. அந்த சிஸ்டருக்கு சொல்லிக்கிறேன், அந்த மாதிரி ரூல்ஸ் நான் எதுவுமே சொல்லலை.
லைக் நம்பர் ப்ளஸ் உங்களோட கமெண்ட் இதுதான் நம்ம போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் ஜென்யூனாக ரேண்டம் பிக்கரில் பை லக் யாரோட நேம் வருதோ அவங்கள தான் நான் வின்னராக சூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நான் ஜென்யூனாக நடந்துப்பேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரேண்டம் பிக்கரில் யாரோட நேம் வருதோ அவங்களுக்கு தான் என்னால் கொடுக்க முடியும். ப்ளீஸ் சிஸ்டர் புரிஞ்சுக்கோங்க. பூண்டை இடிக்கல் வச்சு 2 தட்டு தட்டிட்டு உரித்தோம் அப்படின்னா ஈஸியாக உரிக்க வர்ற மாதிரி எனக்கு தோணும். அந்த மெத்தடு ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு தோணும். நீங்கள்லாம் என்ன மெத்தட் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எது ஈஸியாக இருக்கும்னு சொல்லுங்கள். சின்ன வெங்காயம் நான் எப்போயுமே உரித்து வச்சுக்கிருவேன் முன்னாடியே. அதுவும் இந்த அளவுக்கு தான் உரித்து வச்சுப்பேன். இன்றைக்கி என்ன லன்ச் மெனு பிளான் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்து பூண்டு தொக்கு, முட்டைக்கோஸ் கூட்டு, அப்புறம் கீரை கூட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு கஞ்சி இதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். குக்கரில் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இங்கிட்டு மண் சட்டி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் பூண்டு தொக்கு செய்கிறதுக்கு. அது கீரைக்காக அந்த பாத்திரம் வச்சுருக்கேன். நைட்டே கீரையை க்ளீன் பண்ணி அலசிட்டு வடித்தட்டில் கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா தண்ணி ஃபுல்லாமே வடிஞ்சிரும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆனதுக்கப்புறம் உள்ளே எடுத்து வச்சுருவேன். காலையில் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூண்டு தொக்கு செய்கிறதுக்கு நல்லெண்ணெயில் வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 15 பல்லு பூண்டை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக சுற்றி எடுத்துட்டு அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு 15 சின்ன வெங்காயத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா ஒன்றும் பாதியமாக சுற்றி எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு அந்த சைடு நல்லா தண்ணி கொதிச்சோன்னே அரைக்கீரையை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தான் கீரையை செஞ்சிட்ருக்கேன். ஒரு சைடு கொஞ்சம் லைட்டாக தண்ணி பட்டு சுருங்கிரும், இன்னொரு சைடும் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். கீரையை ஆற வச்சுட்டு இந்த பக்கம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சாதம் நான் எப்போவுமே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வைப்பேன். இந்த பக்கத்து உலையை வச்சுட்டு வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் மிக்சியில் தக்காளியை 2 சுற்றி எடுத்துட்டு உப்பு போட்டு மூடி வச்சு வதக்கிக்கலாம். நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுட்டு உலக்கி தண்ணி காஞ்சிருச்சு. அரிசி எடுத்து களைஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு புளி தண்ணியை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். கீரையை தாளிக்கிறதுக்கும் முட்டைக்கோஸை தாளிக்கிறதுக்கும் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கீரையை பல்ஸ் மோடில் 2 சுற்றி எடுத்துக்கிட்டேன். முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுட்டு கீரையை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 வரமிளகா சேர்த்து வதக்கிட்டு
கீரையை வந்து 2 பல்ஸ் மோடில் சுற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம கீரையை வந்து கடையவும் செஞ்சுக்கலாம். சம்டைம்ஸ் நான் கடைஞ்சும் சேர்ப்பேன், சில நேரம் வந்து இந்த மாதிரியும் சேர்த்துப்பேன். முட்டைக்கோஸ் செய்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இங்கிட்டு கீரையில் வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா, கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும், அதுலேருந்து 2 கரண்டி வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது 2ஐயும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் போல் வச்சு கிண்டி எடுத்தோன்னா கீரை வந்து முடிஞ்சிச்சு. முட்டைக்கோஸ் கூட்டு செய்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு முட்டைக்கோஸையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு வேக வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் வேக வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து பாயாசத்துக்கும் சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். தம்பிக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து பாயாசமும் காணும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். உடச்ச முந்திரி வந்து ஃபஸ்ட்டு நெய்யில் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக ரவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பையும் நல்லா கரைச்சிட்டு சேர்த்தாச்சு. அடுத்து முட்டைக்கோஸில் வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு முடிஞ்சிச்சு. இங்கிட்டு பாயாசத்தில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு முடிஞ்சிச்சு. ஹஸ்பண்ட் வந்து 7:30க்குள்ளே கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் சத்து மாவு கஞ்சி வந்து வச்சிட்ருக்கேன். சாதம் வெந்துருச்சு. சாதத்தை வடிச்சிட்டு இங்கிட்டு சத்து மாவை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸ் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இங்கிட்டு லன்ச் மெனு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அதையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ஹஸ்பண்டுக்கு வந்து லன்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. நாங்களும் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாள் வாங்கிட்டு வந்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே அப்போ தான் பிரிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தோம். ஸோ அதையும் கவர் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு கவர் பண்ணியிருக்கேன். இந்த தடவை வந்து கோதுமை மாவை குறைச்சிட்டு மில்லட் ஆட்டா வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ரெண்டும் சேர்த்து 80 ரூபா. நான் எப்போவுமே வந்து ஆச்சி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் வாங்குவேன். அதை விட இது வந்து ஆஃபரில் வந்து கம்மியாக இருந்துச்சு. 26 ரூபா போட்டிருந்தாங்க. ஆச்சி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து ஒரு 5 ரூபா 6 ரூபா கூட இருந்துச்சு. அதனால் இந்த தடவை சக்தி வாங்கினேன். இது வந்து தீபம் ஏற்றுற எண்ணெய். அந்த ஸ்பூன் ஹோல்ட்ரு வந்து 69 ரூபா. டிமார்ட்டில் இதெல்லாம் வந்து லூஸில் இருக்கும்ல அந்த ஐட்டம்ஸு, அந்த பருப்பு இது எல்லாமே. இது வந்து துவரம்பருப்பு கிலோ 137 ரூபா. அடுத்து வரமிளகா வந்து கிலோ வந்து 331 ரூபா 50 பைசா. குண்டூர் சில்லி இது வந்து உங்கள் ஏரியா சைடு இதை விட கம்மியாக இல்லை கூடவா அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து
பாசிப்பருப்பு வந்து 123 ரூபா 1 கிலோ. சர்பத் எசன்ஸ் வந்து 170 ரூபா. இது வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ, அதாவது 2 வந்து 170 ரூபா. நான் ஆனால் 1 தான் வாங்கினேன், ஒரு இதுக்கு மட்டும்தான் பில் போட்டு வாங்கினேன். அந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து சாட் மசாலா, பானிபூரி மசாலா இது 2ம் வாங்கியிருந்தேன். சரி வீட்டில் எல்லாருக்கும் லீவு தானே, குலோப் ஜாமுன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் மாவு வந்து 1 மட்டும் வாங்கியிருந்தேன். 2 வாங்கினா அது ஒரு சம்டைம்ஸ் வந்து வேஸ்ட்டாகவும் ஆகிடலாம். போர்பன் பிஸ்கட் வந்து 36 ரூபா. இதுவும் 1 வாங்கினா 1 ஃப்ரீ, பை 1 கெட் 1 ஆஃபரில் இருந்துச்சு. அடுத்து சாம்பிராணி பேக்கெட்டு, தூள் சாம்பிராணி இதுவும் வாங்கியிருந்தேன். இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இதை வந்து கொஞ்சம் எரிஞ்சு முடித்தோன்னே கெங்கு இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த தூள் சாம்பிராணியை லைட்டாக அப்படியே போட்டு விட்டோன்னா அது கொஞ்சம் வாசமாக இருக்கும். இந்த ஐட்டம்ஸ், இந்த நட்ஸு இதெல்லாமே, குல்கந்து இது எல்லாமே வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டோரில் வந்து வாங்கினது. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.